நம்ம லைஃப்ல நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்புகள சரியா பயன்படுத்த முடியாம போறதுக்கும், திறமை இருந்தும், முயற்சி இருந்தும் அத தக்க வச்சுக்க முடியாம போறதுக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அதுதான் கம்யூனிகேஷன். பேச்சு தொடர்பு. ஒருத்தர்கிட்ட நம்மளால ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா, அதனால நாம இழக்கப் போறது சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இல்ல. அத தாண்டி நம்மளோட ஆசைகளா இருக்கட்டும், விஷஸ், லட்சியங்களா இருக்கட்டும், கோல்ஸ் இல்ல கனவுகளா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பெரும் தடையா இருக்க போறது இந்த கம்யூனிகேஷன்ங்கிற முக்கியமான விஷயம்தான். பொதுவா கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இந்த ஒரே ஒரு விஷயம்தான். அதுதான் இங்கிலீஷ்ல சரளமா பேசுறது. ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, இல்ல அதெல்லாம் முடிச்சிட்டு வெளியில வரும்போதும் சரி, இங்கிலீஷ்ல பேசுறது தான் ப்ராப்பரான கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்மள நம்ப வச்சிருக்காங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த மூலக்காரன் எந்த விஷயத்த திரும்ப திரும்ப கேக்குறானோ அத அப்படியே உண்மைன்னு நம்பிருவான். அப்புறம் நாம என்ன பண்றது? அதத்தானே நம்பியாகணும். சரி, இந்த வீடியோவ பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் நம்பியிருக்கலாம். ஆனா இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்த பிறகுதான் உண்மையான கம்யூனிகேஷன் ஸ்கில்னா என்ன, அத ரொம்பவே ஈஸியா நம்ம டெய்லி ரொட்டீன்ல எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க. இது எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியான ஈஸியான விஷயம்தான். அட, இதெல்லாம் இவ்ளோ சிம்பிளா இருக்கே, இப்படியெல்லாம் பேசினா கூடவா மத்தவங்க அட்ராக்ட் ஆவாங்க, ச்சே, இத்தனை நாள் இதெல்லாம் தெரியாம போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டாலும் கூட படலாம். எது எப்படியோ, இன்னைக்கு நான் சொல்லப் போற விஷயங்கள எதெல்லாம் நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணிருக்கீங்கங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பொதுவா நம்மள சிலர் ஹாய் ஹலோன்னு சொல்றதுக்கே பயப்படுவாங்க. சிலருக்கு அதுதான் ஸ்டார்டிங் ட்ரபிளாவே இருக்கும். எனக்கு ஒருத்தவங்க கிட்ட போய் டக்குன்னு பேசுறதுக்கு தான்ப்பா வராது, நான் மட்டும் பேசிட்டேன், அதுக்கப்புறம் தும்சம் பண்ணிடுவேன் அப்படின்னு கூட சிலர் சொல்லியும் நம்ம கேட்டிருக்கலாம். ஒரு இன்டர்வியூ மீட்டிங் அட்டென்ட் பண்றதுல இருந்து புதுசா ஒரு பர்சனை சந்திக்கிற வரைக்கும் இந்த இன்ட்ரோடக்ஷன்ங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கும்போதே உங்க பேச்சால எல்லாரும் கவரப்படணும். இந்த ஒரு சின்ன டாக்டிஸ் தான் பெரிய பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றாங்க. நாம உம்முன்னு இருந்தா யாருக்கு தான் பிடிக்கும் சொல்லுங்க? பேசும்போதே ஒருவித ஸ்மைலோட பேசி பாருங்க. நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரையும் அது அட்ராக்ட் பண்ணும். ஆக்டர் சூர்யா மாதிரி சிரிக்கலனா கூட பரவாயில்ல, குமரிமுத்து மாதிரி சிரிச்சா பக்கத்துல இருக்கிறவன்லாம் திருச்சி ஓடி போயிருவான். சோ அந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க. உங்களோட புன்னகை அப்படிங்கிறது உங்களோட ஆழ் மனசிலிருந்து வரணும். அதுதான் நம்ம முன்னோர்கள் கள்ளங்கபடமில்லாத சிரிப்புன்னு சொல்வாங்க. வேணா இன்னையிலிருந்து ட்ரை பண்ணி பாருங்க. யாரையாவது பார்த்தா ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. அது மத்தவங்களுக்கு உங்க மேல ஒரு பாசிட்டிவான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். உங்ககிட்ட அவங்களா வந்து பேசணுங்கிற எண்ணத்தையும் ஏற்படுத்தும். இதுல இன்னொரு ரகமும் இருக்கு. எப்ப பார்த்தாலும் நாம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்படி நாம தேவையில்லாம சிரிச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு என்ன பேரு வைப்பாங்கன்னு நமக்கே தெரியும். சோ சரி, ஆ, சிரிப்பு பத்தி பேசணும். எதுவுமே அளவா இருந்தாதான் மரியாதை. 2. ஐ கான்டாக்ட். நாம எங்கேயோ பார்த்து பேசும்போது அது நமக்கும் எதிரில இருக்கவங்களுக்கும் ஒருவித டிஸ்ட்ராக்ஷன்ஸை கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம அன்கம்ஃபர்டபுளாவும் ஃபீல் பண்ண வைக்கும். நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். பொதுவா நாம எப்ப யார்கிட்ட எந்த விஷயத்த பத்தி பேசினாலும் எதிரில இருக்கிறவங்க கண்ண பார்த்து பேசும்போது அவங்களுக்கு நம்ம மேல முழு நம்பிக்கை வரும். நம்ம அடுத்து என்ன பேச போறோங்கிறத ரொம்ப ஆர்வமாவும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுக்குன்னு நம்ம வடிவேலு சொல்ற மாதிரி குரு குருன்னு எல்லாம் பார்க்கப்படாது. 3. பாடி லாங்குவேஜ். இத பிக் பேபி பிவட்னு சொல்றாங்க. அதாவது குழந்தைங்க நம்ம கிட்ட பேசும்போது எப்படி பேசுவாங்க? அவங்களோட என்டையர் பாடியும் நம்மள ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். யார்கிட்ட நாம பேசணும்னு நினைக்கிறோமோ, யார் நம்ம கிட்ட வந்து பேசணும்னு நாம நினைக்கிறோமோ, யாரோட கவனத்தை நாம நம்ம பக்கம் திருப்பணும்னு நினைக்கிறோமோ, அவங்க பக்கமா நாம ஃபுல் பாடிய டர்ன் பண்ணி பேச ஆரம்பிக்கணும். ஒரு சிலர் எங்கேயோ பார்த்த மாதிரி நின்னுட்டு தலைய மட்டும் திருப்பி பேசுவாங்க. ஒரு சிலர் கால ஒரு பக்கமும் தலைய ஒரு பக்கமும் வச்சு பேசுவாங்க. இப்படியெல்லாம் பேசுறது மூலமா நமக்கே நம்ம சொல்ல வர விஷயத்து மேல கான்ஃபிடென்ட் இருக்காது. அப்புறம் எப்படி மத்தவங்க நம்மள கவனிப்பாங்க? சோ எப்பவுமே மத்தவங்களோட கவனத்தை நம்ம மேல திருப்பணும்னா ஒரு சின்ன ஸ்மைலோட, ஐ கான்டாக்டோட நம்மளோட கான்வர்சேஷன் பார்ட்னரை பார்த்த மாதிரி நின்னு பேசி பாருங்க. உண்மையான உரையாடலை தொடங்குவது எப்படி?
இப்ப நம்ம பார்த்த இந்த 3 டிப்ஸுமே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு தான். இதுக்கப்புறம் தான் கான்வர்சேஷனுக்குள்ளேயே போக போறோம். பொதுவா எல்லாரும் பேச தயங்குறதுக்கான முக்கியமான ரீசனே அந்த விஷயத்த பத்தின புரிதல் இல்லாம இருக்கலாம், இல்லனா அனுபவம் இல்லாம இருக்கலாம். இது ரெண்டுமே நம்மளோட டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனா நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட அதை காட்டிக்கலாமா? நிச்சயமா கூடாது தானே. சோ அதுக்கும் சில டிப்ஸ சொல்லியிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கான்வர்சேஷனுக்குள்ள போறதுக்கு நாம பெருசா அறிவாளிகளா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. பலரும் நமக்கு ஒன்னும் தெரியாதுன்னு யோசிச்சு தான் சில பேசிக்கான கான்வர்சேஷனை கூட ஸ்டார்ட் பண்ணாம கிடைக்கிற நல்ல சான்ஸை மிஸ் பண்றாங்க. இந்த கம்யூனிகேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கு தான் இந்த ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, கம்யூனிகேட் அப்படிங்கிற வேர்ட்ல இருக்கிற யூவை மட்டும் எடுக்கிறாங்க. யூ அப்படின்னு நாம அடுத்தவங்கள பார்த்து தானே சொல்லுவோம். சோ ஒரு ஸ்ட்ராங்கான கான்வர்சேஷனை பில்ட் பண்றதுக்கு நாம மட்டும் பேசிக்கிட்டே இருந்தா அது நடக்காது. நம்மள பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு நம்மளோட கான்வர்சேஷன் பார்ட்னரை பேச வைக்கணும். சும்மா நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள நீங்க பேசுங்கன்னு சொன்னா எப்படி பேசுவாங்க? நம்ம பார்த்திபன் சொல்ற மாதிரி போட்டு வாங்கணும். சோ அதுக்கு தான் நாம தான் சில பேசிக்கான கொஸ்டின்ஸை நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்கணும். உதாரணத்துக்கு, ஒரு பிசினஸ் மீட்ல புதுசா ஒரு பர்சனை சந்திக்கிறீங்கன்னா, பிசினஸ் ஓரியன்டா அவர் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அது சம்பந்தமான சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கலாம். அது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை ஏற்படுத்தும். அவங்களுக்குள்ள இருக்கிற தயக்கத்தை போக்கி, அட இவங்க கிட்ட நம்ம ரொம்ப சகஜமா பேசலாமே அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தும். சோ அடுத்த டைம் மீட்டிங்கோ ட்ரெயினிங்கோ அட்டென்ட் பண்ணும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஷேர் யுவர் சீக்ரெட். இந்த இடத்துல சீக்ரெட் அப்படின்னு சொல்றது கான்ஃபிடென்ஷியலான விஷயமோ இல்ல பர்சனலான விஷயமோ இல்ல. இந்த இடத்துல ஆத்தர் சொல்றது உங்கள பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி சொல்றது. உதாரணத்துக்கு, நான் போன டைம் கூட இது போல ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருந்தேன், அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு உங்களோட பாஸ்ட்ல நடந்த ஒரு சில விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட நம்மளால ரொம்ப ஈஸியாவே கனெக்ட் ஆக முடியும். ஒரு சில பொலிட்டீஷியன்ஸ், செலிபிரிட்டிஸ்லாம் கூட இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. பொதுவா ஏதாவது ஒரு மீட்டிங்லயோ இல்ல அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லயோ பேசும்போது, நான் சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணேன், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான் அப்படின்னு ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை கரண்ட் சிச்சுவேஷனுக்கு மேட்ச் பண்ணி பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி பேசும்போது நம்ம சொல்றத கேட்கறவங்கள நம்ம கிட்ட ஈஸியா கனெக்ட் பண்ண வைக்கும்.